என் சமையல் அறையில் இன்றைக்கி இந்த சீசனில் மாங்காய் நல்லா விளைஞ்ச மாங்காய் நல்ல விதவிதமாக கிடைக்கும். அதில் மாங்காயை வச்சு கொஞ்சம் மசாலா சாதமாக, யூஸ்வலாக மாங்காய் சாதம் நம்ம பண்ணும்போது ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவோம் பெரும்பாலும். இதில் கொஞ்சம் பொடி சேர்த்து பண்ணுவோம். இன்றைக்கி நான் அந்த மாங்காயை மசாலாவாக பண்ணி அந்த மசாலா சாதமாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ முதல்ல பண்ண போகிறது இந்த மாங்காய் சாதம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் மசாலா சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய மாங்காய் 1 கப், அரிசி 1 கப் உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 2, பச்சை மிளகாய் 4, தேங்காய் துருவல் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், வெங்காயம் சிறியதாக 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தாளிக்க. ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம பச்சை மிளகா வந்து காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நான் 1 கப்பு அரிசி வடிச்சிருக்கேன். அந்த 1 கப் அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்ல புளிப்பான மாங்காய் இருந்தால் இன்னும் 1-2 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு விழுது அரைக்கணும். நல்லா நைஸாக விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த விழுது அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேன் அடுப்பில். இதில் எண்ணெய், பொதுவாக கலந்து சாதத்துக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகம் தேவைப்படும். அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சமாக நெய், லாஸ்ட்டில் கொஞ்சம் கட்டாயம் நெய் சேர்த்து கலக்கணும். இப்போ இந்த பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு இது காயணும். இந்த வாசனை வந்து பிடிக்கலை, எங்களுக்கு அந்த பட்டை லவங்க வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வெறுமனே நேரடியாக இதை போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இதை போட்டு தாளிச்சிக்கலாம். பட் பட்டை லவங்கம் போடும்போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதே மாதிரி இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன், புதினா சேர்க்கலை. ஏன்னா புதினாவோட வாசனை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும், அதாவது கொஞ்சம் அதிகமாக காட்டும். அந்த மாங்காய் வாசனை மற்ற வாசனை எல்லாமே சேர்த்து அமைக்கிட்டு அந்த புதினாவை தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணும். அதனால் புதினாவை நிறுத்திட்டு வெறும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அது வந்து இந்த மாங்காயோடு சேர்ந்து பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது பொரியும் போதே வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு, ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை உப்பு. இந்த வெங்காயம் வந்து அப்படியே ஃபுல்லாக இதுவாகி வதங்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா போதும். இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அதோடைய கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த துருவி வச்சிருக்க மாங்காய், இந்த மாங்காயும் வேகணும், பச்சை வாசனையும் போகணும், எல்லாம் சேர்ந்து வரணும். இதுக்கு தகுந்த உப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை, ஏன்னா சில நேரங்களில் இதில் உப்பு கூடிடும். பட் ஆக்சுவலாக உப்பு போட்டு வடித்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்தில் உப்பு போட்டு ஒரு வேணா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வடிச்சிடலாம். குக்கரில் தானே வச்சு எடுக்கிறோம். ஆனால் ரொம்ப போட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கவனம் இல்லாமல் இதில் போட்டுருவோம். அப்படிங்கிறதுனால சாதத்தில் சில நேரங்களில் நம்ம உப்பு போடுறது. பட் பெரும்பாலும் உப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கணும். இந்த எண்ணெய் கசிஞ்சு மேலே வரும், நமக்கே தெரியும். பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஒரு கம்மன்னு ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்துடலாம்.
இப்போ அது வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் சுற்றி அந்த கசிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கசியும் போது அது அப்படியே ஒட்டாமல் நல்லா பிறண்டுக்கிட்டு வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சாதத்தை கலந்துடலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து சாதத்தை இந்த பச்சை வாசனை போகாமல் கலந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை வாசனை போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் கிளறி அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதுவும் சாதத்தை கொட்டிட்டு கிளறணும் அப்படின்னா சாதம் உடையும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை அதில் கொட்டிடுங்க. தீயை குறைச்சிட்டு சாதத்தை அதில் கொட்டிடலாம். இது நல்லா கலக்கணும். கலக்கும் போதே அதில் கொஞ்சம் நெய், எப்போ கலந்த சாதத்தில் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு கரண்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படியே கிளறுனா கஷ்டமாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. நல்லா கலந்துட்டேன். தீயை குறைச்சி வச்சுருந்தேன் ஃபுல்லாக கலக்கிற வரைக்கும். இந்த மாதிரி கலந்த சாதங்கள் வந்து இந்த வர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் சூடாக. ஆனால் ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ஊறி உப்பு காரம் புளிப்பு உள்ளே இழுத்துக்கும். அப்போ இது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு வச்சுட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. அவ்வளோதான், கிளறியாச்சு. இனி டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடலாம். அதே மாதிரி என்னோடய சின்ன அபிப்பிராயம் என்னென்னா, இப்போ பிரியாணி இந்த மாதிரி வர்க்கண்ணம் இதெல்லாம் வந்து, அதாவது வர்க்கண்ணங்கிறது வந்து எலுமிச்சம்பழம் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், இந்த மாதிரி மாங்காய் சாதம், கொத்தமல்லி சாதம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவே நீங்கள் தக்காளி சாதமும், சில தக்காளி சாதம் உதிரியாக இருக்கணும். சில தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 4-5 வெரைட்டி பண்ணுறோம். அதில் சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு துளி அதிகமாக வச்சு கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிங்கன்னா அப்படி சேர்ந்த மாதிரி சாப்பிடும்போது அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது எந்த அளவுக்கு உதிரியாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி தக்காளி சாதத்தை வந்து பொதுவாக வந்து நல்லா சேர்த்த மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் லேசாக ஒரு குழவோடு பண்ணோம் அப்படின்னா அந்த தக்காளி சாதம் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழவாக இருக்கணும். இதுக்கு வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். நான் இன்றைக்கி உதிரியாக தான் பண்ணியிருக்கேன்.